ஆதிசக்தி நீராம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த ஆதிபராசக்தியுடைய சிறப்புல ஆதின்ற ஆதிபராசக்தி அடுத்து வராங்க. இருந்தாலும் ஆதின்ற உடைய சிறப்பை பகுதி 1 சொன்னோம். பகுதி 2வதுல வரா. இவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய அமைப்பு அவருடைய சிறப்பெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு 1008 கன்னிகள் நடனம் ஆடிட்டு இருக்காரு. இவன் இந்த ஆதின்றவுடைய சிறப்புக்கு அவர் 7 கடல் கண்ணாண்ட வாழ்ந்து கொண்டிருக்கான். இவருடைய சிறப்பு நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கிறோம். அவருடைய சிறப்பு, அவருடைய நினைப்பு இன்னைக்கு இருந்தால்னா கடல் மேல காலை வச்சுட்டு இருக்கா, கடல் தூக்கிட்டான்னா உலகம் அழின்னு சொல்லி ஒரு பிடிவி சேனலிலே ஒரு தடவை சொல்றோம். அடுத்த பகுதியாக இவருடைய பிறப்பை சொல்லுவோம். உன்னை அறியாதம்மா, உன்னை அறியாதம்மா, இந்த ஆதி என்னும் பெயரை அறியாதம்மா, இந்த அற்புத வடிவமே ஜெகத்திற்கு தெரியாதம்மா, இந்த அற்புத வடிவமே இந்த ஜெகத்திற்கு தெரியாதம்மா, உன்னை அறியாதம்மா, உன்னை அறியாதம்மா, இந்த அற்புத வடிவமே ஜெகத்திற்கு தெரியாதம்மா, நாகம் என்னும் உருவத்தில் நின்றாயம்மா, நீ ஆதி என்னும் பெண்ணாய் ஜெகத்தை கண்டாயம்மா, ஏழ்கடல் பெயர் சூடி கரையில் நின்றாயம்மா, ஏழ்கடல் பெயர் சூடி அக்கரையில் நின்றாயம்மா, வேதம் என்னும் பூதத்தை தந்தாயம்மா, வேதம் என்னும் பூதத்தை தந்தாயம்மா, நீ மாயம் என்னும் பூதத்தை உன் பாதத்தில் நின்றதம்மா, நீ மாயம் என்னும் பூதத்தை உன் பாதத்தில் நின்றதம்மா, உன்னை அறியாதம்மா, இந்த ஜெகம் அறியாதம்மா, இந்த மண்ணு அறியாதம்மா, எந்த தெய்வமும் உன்னை அறியாதம்மா, உன்னை அறியாதம்மா, ஆதி என்னும் பெயரை அறியாதம்மா, இந்த அற்புத வடிவமே ஜெகத்திற்கு தெரியாதம்மா, தெரியாதம்மா, உன்னை அறியாதம்மா, ஓமெனும் சக்கரத்தை ஓமெனும் சக்கரத்தை சுற்றி வைத்தாயம்மா, ஓமெனும் சக்கரத்தை உலகத்தை சுற்றி வைத்தாயம்மா, அந்த ஒளிதலத்திலே இரவாய் பகலாய் நீ மறைவாயம்மா, அந்த ஒளி சரத்திலே நீ இரவாய் பகலாய் மறைவாயம்மா, மாணிக்க ஊஞ்சல் உனக்கு ஆடுதம்மா, மாணிக்க ஊஞ்சலில் நீ ஆடுதம்மா, பல மரகத வீணை உன்னை பாடுதம்மா, மரகத வீணை அங்கு பாடுதம்மா, ஆயிரங்கண்ணுடையாய் அலங்கார தேவியம்மா, உன் அதிசயத்தை காண முடியாதம்மா, உன் அதிசயத்தை காண முடியாதம்மா, உன்னை அறியாதம்மா, உன்னை தெரியாதம்மா, உன்னை அறியாதம்மா, உன்னை தெரியாதம்மா, இந்த அற்புத சக்தியை ஆதி தெரியாதம்மா, இந்த அற்புத வடிவத்திய ஜெகத்திற்கு தெரியாதம்மா, இந்த அற்புத வடிவம் ஜெகத்திற்கு தெரியாதம்மா.
ஓம் சக்தி, நீலாம்பரி, நாராயணி நமஸ்து. இந்த ஆதி பராசக்தி ஆதியினுடைய சிறப்புல வந்து பகுதி 1 பகுதி 2 சொல்லியிருக்கோம். இவருடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வல்லமுடைய பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட வல்லமுடைய 10 புதங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் புராணம் சொல்லியிருக்காங்க. ஆதி காலத்துல எத்தனையோ நாயன்மார்கள்லாம் பிறந்திருக்காங்க. எத்தனையோ தேவாரம் திருவாசகம் பாடியிருக்காங்க. ஆனா இவருடைய சிறப்பு சொல்ல முடியாது, இவருடைய மாயத்தை சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட வல்லமுடையவோ இந்த 10 பூதத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு வரதந்தம் கொடுத்துட்டு எத்தனையோ கதைகளை பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம ஆதியை கூப்பிடும் சொல்லி இந்த கையை தூக்கிட்டான்னா இந்த பூதத்தை ஒன்று அனுப்புவான். அவன் கேட்ட வரதெல்லாம் வாங்கி அழிச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவோ நம்ம இந்த கடல்ல இருக்கிறோம். 7 கடல் கண்ணாண்ட அவன் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுடைய நிகர் இல்லாம அன்னமும் அசையாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பாருங்க. அவள்கிட்ட சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நாகம் கூட பிடிக்குது. பார்த்தீங்கன்னா அவருடைய அழகை பாருங்க. நாக மாணிக்க கல் இருக்கு பாருங்க. கடல் ஆதி கண்ணு, அந்தம் கண்ணு, காற்று கண்ணு, கடல் கண்ணு, இப்படி 5 பஞ்சபூத கண்ணுகள் அவள்கிட்ட இருக்கு. நம்மகிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்பேற்பட்ட வல்லமுடைய சக்தி ஆதி சக்தியினுடைய சிறப்பை இந்த பிடிபி ஸ்தானத்தில் பாருங்க. கட்டும் படிங்க. நீயும் பார்க்க முடியாது. எத்தனையோ தெய்வ உருவங்கள்லாம் ஆக்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாகசரத்திலேருந்து ஒரு சக்தியை நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்பேற்பட்ட ஆதி யாரு அப்படின்றது ஒரு விளக்கமா. என்பால் ஆதி, தி என்றால் சக்தி, ரெண்டுமே சேர்ந்ததும் ஆதி அப்படின்ற ஒரு உருவசரத்தை இந்த அம்மா கொடுத்துருக்கா. ஆணாகி பெண்ணாகின்ற மாதிரி. அடுத்த பகுதி 2வது பகுதி ஆதின்னு சொல்லிட்டோம். அடுத்த பகுதி யார் வரான்னு பார்ப்போம். ஆதி ஆதி ஓம் ஸ்ரீ, இவ்வளவு பேர் வந்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஆதி. அதுக்கடுத்து வரவோ ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஆதி பராசக்தி வாரா. அடுத்த கட்டம் ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி நமஸ்துதே 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 நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சார். இந்த ஆதிசக்தியை பாருங்க பெருமை